இலவச எரிவாயு அடுப்பு வழங்குறதாக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம். அது கேபினெட்டில் வரப்போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இலவச எரிவாயு அடுப்பு வழங்குறீங்கன்னு தான் சொன்னோம், 2 அடுப்பு வழங்குறேன்னு சொல்லலை. ஒரு அடுப்பு கூட கொடுத்தா போதும், நமக்கு பட்ஜெட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய சேவிங்ஸ் வரும். ஒரு அடுப்பு மட்டும் கொடுத்தா போதும், நம்ம தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றின மாதிரியும் இருக்கும், நம்மளுடைய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டை நம்ம குறைச்சிட்ட மாதிரி இருக்கும், நிதிச்சுமை நமக்கு குறையும்னு அதிகாரிகள் சொன்னாங்க. இப்போ அவர் சொன்னார், நீங்கள் சொல்கிறது டெக்னிக்கலாக நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நான் அப்படி நினைக்கல. அந்த 2 அடுப்பு இருந்தால் தான் ஒரு அடுப்பில் அவங்க வந்து சோறு வடிக்க முடியும், இன்னொரு இடத்துல அவங்க வந்து குழம்பு வைக்க முடியும். அவங்க வந்து அந்த சமையலறையில் அந்த பெண்கள் இருக்கக்கூடிய நேரத்தை அவங்க குறைக்கணும், அவங்கள சமையலறையை விட்டு வெளியே கொண்டு வரணும் வேகமான்றதுக்காக தான் இந்த திட்டத்தையே நான் அனௌன்ஸ் பண்ணேன். அதனால் அந்த இதில் ஒரு இது மட்டும் வச்சுருந்தா மீண்டும் ஒரு சமையலறையிலே இருக்கக்கூடிய நேரம் தானே அது அதிகமாகும். பெண்கள் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு கேட்ட காலத்தில் சமையலறையிலே பெண்கள் தங்களை அடைக்கக்கூடாது, அவங்கள வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றக்காக தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அவங்களுடைய வேலையை எளிதாக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அந்த நோக்கத்தில் அவங்க வேலையை எளிதாக்குவதற்கு பதிலாக நீங்கள் அங்கே திருப்பி அங்கேயே இருக்க சொல்கிறீங்களே, அதனால் செலவு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 அடுப்பு கொடுங்கன்னு முடிவெடுத்தார்.